ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். 2025 யாருக்கு சிறந்த வருஷமா இருந்துச்சோ இல்லையோ, அஜித் சாருக்கும் அஜித் சாரோட டைஹார்ட் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சிறந்த வருஷமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2025 ஸ்டார்ட் பண்ண உடனே பிப்ரவரி மாதம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. படம் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இந்த படத்தை ரசிச்சவங்களுக்கு டைஹார்ட் ஃபேன்ஸ்க்கு ஒரு சிறப்பான ஒரு படமா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு காமன் ஆடியன்ஸ்கா இருக்கட்டும், சில அஜித் ரசிகர்களா இருக்கட்டும், படம் புரியல, இன்னொரு பக்கம் பிடிக்கல அப்படின்ற ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு கலவையான விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு குறையா இருந்தாலும் கூட அஜித் சார் ஒரு பக்கம் ரெண்டு ரேஸ்ல ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கூட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதங்கள்ல ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி குட் பை அக்லி படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே இந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் சக்சஸ் இந்த படம் கொடுத்துருக்கு. மிகப்பெரிய வெற்றி. எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஆதிக் ரவி பண்ணியிருந்தாரு. ஒரு தரமான படமா இருந்துச்சு. முக்கியமா இது ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவமா இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த படத்துல கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல இருந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட அபிஷியலா சொல்லிட்டாங்க 14 நாட்கள்ல 2 வாரத்துல 172.3 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவர்கள் அபிஷியலா சொல்லிட்டாரு. ஓவரால் வேல் வெயிட் பாத்தீங்கன்னா இந்த படம் 14 நாட்கள்லயே 300 கோடி தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா அடுத்து 2 நாட்கள் சேர்த்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 15-16 நாட்கள் ஆயிருச்சு. தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும், வேல்வைடா இருக்கட்டும், இன்னும் வசூல் கூடி இருக்கும். அபிஷியல் தகவல் அப்படின்றது ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட் 200 கோடி வசூல் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் 300 crore அப்படின்றத அவங்க அபிஷியலா சொல்லல. ஒருவேளை 300 crore கம்மியா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் லேட்டா சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல கூட இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தகவலை பொறுத்த வரைக்கும் படம் 300 கோடி வசூலை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எக்ஸாக்டா ப்ரொடக்ஷன் கம்பெனி சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுலயுமே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து நிறைய வடை சொல்றாங்க. அதனால நம்ம இந்த வசூலுக்குள்ள போக விரும்பல. படம் நல்லா இருந்துச்சா அப்படின்றத நம்ம சோசியல் மீடியா பார்க்கும் போதே தெரியும். படம் எந்த அளவு ஹிட் அப்படின்றதையுமே சோசியல் மீடியால பார்க்கும் போதே தெரியும். ஒவ்வொரு ஆடியன்ஸும், ஒவ்வொரு பெண்களும், குழந்தைகளும், ஒவ்வொரு ஃபேமிலியில இருந்து போய் அந்த படத்தை எவ்வளவு ரசிச்சிருக்காங்க அப்படின்றது ரீசன்ட் டைம்ல நான் விஸ்வாசுக்கு அப்புறம், பேட்டைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ரசிச்ச ஒரு படமா PS1 PS2க்கு இல்லாத அளவுக்கு PS1க்கு இருந்துச்சு. அந்த படத்தை மிகப்பெரிய ரசிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த படத்துக்கும் இந்த அளவுக்கு நம்ம ஆர்கானிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த அளவுக்கு எல்லாருமே கொண்டாடின ஒரு படமா நான் குட் பை அக்லி படத்தை பார்க்குறேன். இடையில விக்ரம்னு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த படத்தையும் எனக்கு பெருசா கொண்டாடின மாதிரி தெரியல. ஆனா குட் பை அக்லியை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளால பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ்ல அதை விட வேற லெவலுக்கு, முக்கியமா மலேசியால மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ வசூலுக்குள்ள போக வேணாம். அதே மாதிரி ஏன் இந்த வசூலை பத்திலாம் பெருசா நம்ம பேசிக்கிறது இல்லை அப்படின்னா கோவம் வந்துடும். ஏன்னா ப்ரொடியூசர் சைடு இருந்து அபிஷியலா சொல்லல அப்படின்னாலும் அஜித் சார் படம் இவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அபிஷியலா ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடு இருந்தும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு இருந்தும் சரி, இந்த படம் இவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா வடை சுடுற குரூப் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்படின்னா அவங்க சுடுற வடையெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அபிஷியலா சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறோம். அவங்க பொய் சொல்றாங்க, வடை சுடுறாங்கன்றதை தாண்டி பணம் போட்டவன் அவனுக்கே அக்கறை இல்லை, அவன் ஒரு வசூலை சொல்றான், அது உண்மை, நம்ம ஏத்துட்டு போவோமே அப்படின்ற மனப்பான்மைக்கு ஒரு என்ன சொல்ற மெச்சூரான அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் சைடு இருந்து அபிஷியலா சொன்னாலும் கூட இது எப்படி 6 நாள்ல 90 கோடி வந்துச்சு, 6 நாள்ல 70 கோடி வந்துச்சு, இது எப்படி சாத்தியமாகும்? அமரன் படத்தை பீட் பண்ற மாதிரி காமிக்கிறதுக்காக ராகுல் போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சில சில்லறைகள் கதறிட்டு தான் இருக்குங்க. இனிமேலும் கதறுவாங்க, அடுத்தடுத்து கதறுவாங்க. அடுத்து படமே அவங்களுக்கு இல்லை, அதுதான் மெயின். ஆனா நான் ஜெனியூனான விஜய் ரசிகர்கள் சொல்லல, இந்த கதறக்கூடிய நம்பாம சில்லத்தனம் பண்ணக்கூடிய விஜய் ரசிகர்கள் சொல்றேன். அதனால நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம், நம்ம அந்த வருஷத்துக்குள்ள போக வேணாம், சரிங்களா? ஆனா இதுக்கு முந்தைய அஜித் படங்களான அத்தனை படத்தோட ரெக்கார்டையுமே உடைச்சு, தமிழ்நாட்டிலுமே சரி இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அத்தனை படங்களோட ரெக்கார்டையுமே உடைச்சு, ரெக்கார்டை முழுசா சொல்லல, 14 நாட்கள்ல எல்லா ரெக்கார்டையுமே உடைச்சு, 14 நாட்கள்ல மற்ற படங்கள்ல பண்ணிருக்குள்ள வசூல், அதை எல்லாத்தையும் விட இந்த படம் சீக்கிரம் 172.3 அப்படின்றத ஒரு வசூலை கொடுத்துருக்கு. ஒரு மாபெரும் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். 2025 அஜித் சாருக்கான வருஷமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குட் பை அக்லி ஃபீவர் முடிய போகுது, அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. ரெட்ரோ படம் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கும்.
பெரிய லெவலில் இருக்காது, புது படங்கள் வர்றதுனால அதோட முகம் போகும். ரெட்ரோ ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. அந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸா ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்கிங்க. அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சூர்யா சார். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா AK64 இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இன்னொரு முக்கியமான விஷயம், AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, டைரக்டர் யாருன்னு தெரிய போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த ரேஸ்லயுமே அஜித் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மே 1 தீனா படம், வரலாறு படம் ரீலீஸ் ஆக போது, அது ஒரு சம்பவம் பண்ண போது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அஜித் சார் படங்கள் அஜித் சாருக்கு இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கு. 25வது கல்யாண நாளை வந்து திருமண நாளை வந்து கொண்டாடி இருக்காரு. ஸோ அதுவும் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். எல்லாமே ஒரே டைம்ல நடந்துட்டு இருக்கு. அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது வந்து கொடுக்க போறாங்க. 2025 AK வருஷங்க. எல்லாமே அவர் கிடைச்சிருச்சு. அவர் நினைச்ச, அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ்லயும் ஜெயிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு தலை ஃபேன்ஸும் எந்த மாதிரி படம் வேணும்னு கேட்டிருந்தோமோ அந்த மாதிரி ஒரு படத்தையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி 25வது கல்யாண நாளையும் கொண்டாடிட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி மே 1 ரொம்ப நாள் ஆச்சு அஜித் சாரோட ஏதாவது ஒரு அப்டேட் வந்து இந்த வருஷம் அது அப்டேட் வரும் எதிர்பார்க்கிறோம். AK64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவலை அவரே வந்து குட்பை டக்லி படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா வந்துட்டு மேக்சிமம் 99% அவர் தான் இயக்குறாரு அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேற இயக்குனர் உள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே 1 அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருமா வராதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வந்தால் நல்லா தான் இருக்கும். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரேஸை முடிச்சுட்டு ஷூட்டிங் வந்தார் அப்படின்னா 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணலாம். மறுபடியும் ரெண்டாவது இன்னொரு சம்பவம் நடக்க போகுது, எலெக்ஷன் டைம் வேற. ஸோ 2025 அஜித் சாருக்கு எப்படி இருந்துச்சோ 2026 விஜய் சாருக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. அவருக்கான வருஷமா இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா 2026ல படம் ரிலீஸ் ஆக போகுது AK64. யாரு இயக்குனர் அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிஸ் ஆனா வேற இயக்குனர் வரலாம். மேக்சிமம் இப்போதைக்கு பேர் அடிபடுறது கார்த்திக் சுப்ராஜ் சொல்றாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் குட்பை டக்லி மிகப்பெரிய ஒரு வசூல் பண்ணும். தமிழ்நாட்டில் 200 கோடி தாண்டுதா இல்லையான்னு பார்க்கலாம். இன்னும் வேர்ல்டு வைடு வந்துட்டு என்ன வசூல் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க AK64 படத்தை மறுபடியும் ஆதி இயக்குனா நல்லா இருக்குமா, இல்லை கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி ஒரு காம்போ இணைஞ்சா வேற மாதிரியான ஒரு அச்சரை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அது நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.